வணக்க மக்களே, நான் விஜயதரன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், தமிழன் பார்த்துட்டா உள்ளே வந்திருப்பீங்க. நிச்சயமாக இப்படி ஒரு வீடியோ பதிவு நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்படி ஒரு வீடியோ பதிவு செய்கிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டதை நினைச்சு மிக மனவேதனைப்படுறேன். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கிரன் அவர்களுக்கும் முன்னாள் போராளி சதீஷ் அவர்களுக்கும் இடையில மோதல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் கட்சியிலேருந்து தான் பிரிஞ்சு போவதாக சொல்லிட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களையும் விமர்சிச்சிருந்தாங்க தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தளத்திலேருந்து. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையுமே. அதில் பின்னணி என்ன, ஏகப்பட்ட பேர் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, இது சம்மந்தமான கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. நானும் இது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2-3 நாளாக அமைதி காத்து வந்தேன். என்ன சொன்னால் இதில் எது புல சரியென்றே புரியலை. அதன் அடிப்படையில் என்னத்தை பேசுகிறது தெரியாது. ஏகப்பட்ட பேர் கமெண்டில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, கோல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அப்போ பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக யாரும் உங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத. என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சியில சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நான் திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் போராளி, அந்த கட்சியில இருந்த முன்னாள் போராளி சதீஷ் அவர்கள் சில கருத்துக்களை டிக்டாக் தளத்துல லைவ்ல முன் வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராக அந்த கருத்துக்கள் அமைஞ்சதன் அடிப்படையில் அதுக்கு எதிராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களும் ஒரு சில விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. தன்னுடைய என்ன சொல்றது யூடியூப் இணையதளத்துல அந்த விளக்கங்களை கொடுத்திருந்தாங்க. இதுல ஏகப்பட்ட பேர் இரவு பகல அடிச்சு கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியும், ஏகப்பட்ட பேரை நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். என்ன சொல்றது, சதீஷ், அதாவது முன்னாள் போராளி சதீஷ் அண்ணாக்கு நான் ஏகப்பட்ட பேரை வெளிநாட்டில இருந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளை ஃபோன் நம்பர் எடுத்து அறிமுகப்படுத்தினா அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் ஆன்சர் பண்ணல, தப்பாக நினைக்கக்கூடாது. என்ன சொன்னால் என்ன சொல்கிறேன்னு புரியலை. இப்போ நம்ம ஒரு கட்சியில் இருக்கிறோம், அந்த கட்சியை விட்டு பிரிகிறது தப்பில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் பிரியலாம். அது அவங்கவுங்க ஜனநாயக உரிமை. உண்மையாகவே இந்த பிரச்சனை என்ன நடந்ததே எனக்கு தெரியாது. திடீரென்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் சாவ கச்சேரியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கியிருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய சக யூடியூபர் சொன்னது ஒரு பவுடியாக தான் அவர் சொன்னார். என்னன்னு சொன்னால், என்ன சதீஷன் நீங்கள் தானே வளர்த்து விட்டீங்க, இப்படி பிரச்சனைன்னு சொன்னால் நான் அதை மண்டைக்கு ஏற்றி கொள்ளையில் திருப்பி பார்த்தா கதை பரவிக்கின்னு வருது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அப்படி சதீஷனை பிரிஞ்சிட்டாராம். சதீஷனை என்ன சொல்ற தலைமைக்கு எதிராக ஏதோ பேசினதாகவும் சொல்லி பிரிஞ்சிட்டான்னு சொல்லி கதை பரவிச்சு. அப்போ சதீஷ் அன்னைக்கு இதுக்கு முதல் சதீஷ் அண்ணா இது சம்மந்தமாக என்னோட பேசினவர், ஃபோனில் பேசினவர். அப்போ பேசும்பொழுது கொஞ்சம் கடுமையாகவும் கோபமாக தான் பேசினார். அப்போ சதீஷ் அன்னைக்கு நான் தெளிவாக சொன்னேன், அண்ணன் ஒரு கட்சியில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னான்னா முதலாவது நிதானமும் பொறுமை வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு உரிய இடமும் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கன்னா அவசரப்படாதுங்கன்னு நான் சொன்னேன். வார்த்தை விடுறதுக்கு போது நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிவாக சொன்னேன். சொல்லி வாய் முறையில் அடுத்த நாள் இப்படி காய்ச்சிக்க எனக்கு தெரியாது, டிக்டாக் தளத்தில் ஒரு காய்ச்சது எனக்கு தெரியாது. அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக ஏதோ பேசியிருக்காரு. நான் பார்க்கவே இல்லை, பேசுவதையும் நான் பார்க்கல. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் பேசினதை நான் பார்த்தேன். அது அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். நான் திருப்பியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் அவர் மீது வைத்த குற்றத்தில் முக்கியமாக மேதகு அவர்களை கஞ்சா வித்ததாக முன்னாள் போராளி சதீஷ் சொன்னதாக ஒரு விடயத்தை அங்கே பதிவு செஞ்சிருந்தாங்க. உடனடியாக நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சதீஷ் என்ன, உங்களுடைய அரசியல் எதுவானாலும் இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த அரசியலுக்கும் அண்ணன் எடுக்காதுங்க, அதாவது மேதகு எடுக்காதுங்க. அப்போ சதீஷன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி உடனே கேட்டோன்னே சதீஷன் சொன்னார், இல்லை விஜய் அப்படிலாம் நான் சொல்லலை, நான் மேதகை பற்றி அப்படிலாம் ஒரு வசனமே பயன்படுத்தலை விஜய்ன்னு சொல்லி அவர் என்னோட வாதாடி இருந்தார். இதையுமே நான் இதில் பதிவு செஞ்சிடறேன். என்ன சொன்னால், 2 தரப்புலையும் என்ன சொல்கிறது, நம்ம ஆதாரம் இல்லாமல் யாரையுமே குற்றம் சாட்ட முடியாத அடிப்படையில் சதீஷன் சொல்லியிருந்தால், நான் அப்படிலாம் பேசலை விஜய், நான் உண்மையாகவே நான் விஜய் என்ன சொல்கிறேன் மேதகை பற்றி நான் இவ்வாறான கஞ்சா சம்மந்தமான வார்த்தை பிரியோகங்கள் எதுவுமே நான் பேசுகிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்போ நான் மற்ற தரப்பிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் என்ன ஆதாரம் தர முடியுமான்னு கேட்டேன், இனிமேல் தரலை. அதுதான் இந்த வீடியோவுடாக அதையும் பதிவு செஞ்சிடறோம். நேர்மையாக ஒரு வீடியோ பதிவு செய்யும் பொழுது நம்ம ஒருதலைபட்சமாக சாரக்கூடாத அடிப்படையில் தான் இந்த கருத்தை வைக்கிறோம். ஆனாலும்
மேதகு சம்பந்தமான பேரை வந்து பயன்படுத்தும் பொழுது நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த வீடியோடாக சொல்றோம், உங்களுடைய ஒரு சீப்பான அரசியலுக்காக மேதகு இழுக்கிறதுக்கு யாருக்கும் இந்த தகுதியும் கிடையாது. மேதகுக்கு எதிராக அசிங்கப்படுத்த யார் முற்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் இறங்குவோம். நான் இப்போ ஆதாரம் கேட்டிருக்கேன். அவர் மேதகுக்கு எதிராக கதைக்கிருந்தால் நிச்சயமாக அந்த ஆதாரத்தையும் நாங்கள் வெளியிட தயாராக இருக்கோம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. யாருக்குமே சார்பு இல்லாமல் நேர்மையாகவே ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து அதை வெளியிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துது. ஏன்னா மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. சதீசன் அப்படி பேசினதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் நிச்சயமாக இந்த அரசியலுக்காக மேதகுவை கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்ன பொறுத்த மாட்டேங்குது, நீங்க அரசியல் பண்ணுங்க. ஒரு கட்சியில் இருக்கிறீங்களா, ஒரு தலைமையை ஏற்று போனீங்களா, ஒரு தலைமையை பிடிக்கலன்னு சொன்னா நாகரிகமாக விலத்தவன். அது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த மட்டும் நான் என்னுடைய கருத்து தான் முன்வைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு நான் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் எம்பி ஆன பிறகு வந்து எங்களை வந்து அவர் கண்டுகொள்றதே இல்லை. பட் அவர் கண்டுகொள்ளன்றதுக்காக வந்து நம்ம வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரையுமே அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விலத்தி போயிடலாம். நாங்கள் விலத்தி போயிட்டு எங்களோட பணிகளை நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் புதுசாக ஒரு புதிய பாதையில் போகணும்னு நினைச்சோம்னா அந்த பாதையை அமைச்சு கொண்டு நாங்கள் போகலாம். இன்னொருத்தரை இழிவுபடுத்தி அந்த பாதையில் போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து மக்களுக்காகத்தானே வந்திருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்யத்தானே வந்திருக்கோம். இன்னொருத்தரை குற்றம் பிடிச்சி நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது இல்லை. அதுக்கு வாழ்க்கையில் நடக்க போகிறதும் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எந்த கருத்து இதுதான், நம்ம வந்து வந்தது மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம். சரி, ஓகே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா கட்சியிலிருந்து நல்லது செய்ய முடியலைன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுன்னு சொன்னால் நீங்கள் தனியாக பிரிய போகிறீங்க. நீங்கள் தனியாக பிரிஞ்சு போங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கிற ஒரு கட்சியின் தலைமையை வந்து இழிவுபடுத்திட்டு நீங்கள் வெளியில் போனால் நிச்சயமாக உங்கள் மீது வந்து ஒரு என்ன சொல்கிறது பேட் இமேஜ் தான் ஒன்று உருவாயிருக்கும். அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து வெளியில் போய் மக்கள் மத்தியில் என்ன கொள்கையை முன்வைப்பீங்க, அது ரொம்ப ஒரு இறுக்கமான நிலையிலையும் என்ன சொல்றது பின்னடைவான நிலையிலையும் இருக்கும். அதன் அடிப்படை தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா மீது எங்களுக்கும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு, இல்லை என்றே சொல்லலை. நான் வந்து சதீஷ் அண்ணாக்கு எதிராகவும் பேசல, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுக்கு எதிராகவும் பேசல. இங்க பேசுறதுன்னு சொன்னா நடந்தது என்ன தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வந்து ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதி இல்லை. அவர் வந்து ஒரு வைத்தியர். உங்களுக்கு தெரியும், திருப்பி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையில் வந்து அவர் அரசியலுக்கு புதுசு. அவருக்கு அரசியல் கண்ணோட்டங்கள், அரசியல் எப்படி நகர்த்தணும்னு தெரியல. அவர் யார் என்ன சொன்னாலும் நம்புறாரு. அதே தான் சதீஷனையும் யார் என்ன சொன்னாலும் நம்புறாரு. சதீஷனைக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, சதீஷனையும் நம்பிட்டாரு. அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனும் யார் என்ன சொன்னாலும் நம்புறது அடிப்படையில் வந்து இதுவரைக்குமே சரியான அரசியல் பாதையில இரண்டு பேரும் நகரையில்ன்றதான் என்னுடைய கருத்து. என்ன பொறுத்த மாட்டேங்குது நான் தெளிவாக சொல்றேன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதி இல்லை. ஆனா அவரை மாற்ற முடியும். அது ஒரு பிராண்ட். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனாவுக்கு தான் ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு சாவ கச்சேரியில். அது தெளிவா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அவரை வைத்து கொண்டுதான் உங்களுடைய அடையாளத்தை எல்லாருமே தேடிக்கொண்டீங்க, நாங்கள் உட்பட. நாங்கள் இல்லைன்னு சொல்லல. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனுக்கு பிறகுதான் எங்களை உலகத்துக்கே தெரியும். அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து என்றைக்குமே ஒருத்தரை வச்சு வளர்ந்துட்டு அவரை இழிவுபடுத்திட்டு போனோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கேடுகட்ட ஜென்மமாக தான் இருக்க முடியும். என்ன மையப்படுத்தி நான் சொல்கிறேன், என்னுடைய கொள்கையை மையப்படுத்தி நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இதுதான் என்னுடைய லைஃப். அவர் எனக்கு அநியாயம் செய்தால் கூட அவர் எனக்கு ஒரு நேரம் தந்த உணவுக்காக நான் எத்தனையோ நாட்கள் வந்து அவருக்கு பின்னால நன்றிக்கடனாக இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய பொலிசி. அது என்ன அடிப்படையில் வந்து நான் உடனடியாகவே சொன்னேன், அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு, நீங்கள் ஏதோ உங்களோட அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் ஆற்ற சொல்வழி கேட்டு போனீங்களோ தெரியல. என்னை பொறுத்த மாட்டேங்கும் நட்பு ரீதியாக சதீஷ் அண்ணையோட என்றைக்குமே நாங்கள் நட்பு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து கொள்கை ரீதியாக சதீஷ் அண்ணையோட கொள்கையோட நாம கேட்டுக்கூடாது. இந்த வீடியோ பதிவு செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன சொன்னால் எனக்கு உண்மையாகவே இது மனவேதனையான ஒரு வீடியோ பதிவு. 2 நாட்களுக்கு மேலே வந்து என்ன சொல்றது சதீஷ் அண்ணையை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சினாங்க. அவர் வீடியோ பதிவாகவே எடுத்து போடுவோம்னு சொல்லி. ஆனால் அவரை வீடியோ பதிவு எடுக்க முடியலை. அவருடைய பக்கத்தில் இருக்க நியாயம் என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் தெளிவாக எடுத்து போடுவோம்னு சொல்லித்தான் நாங்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபட முடியலை. ஆனால் ஏகப்பட்ட பேர் இரவு பகலாக கோல் அடிச்சு கொண்டுக்கிறீங்க, போக முடியாமல் இருக்கு. சாவ கச்சேரியில் நம்ம வந்து ஒரு வேலை நிமித்தமோ இல்லைன்னு சொன்னால் ஒரு சந்தைக்கோ எங்கேயும் போக முடியாது. எல்லாருமே நடந்தது ஏதோ சோகம் ஏதோ துக்கம் நடந்த மாதிரி சோகம் விசாரிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து தான் இதை வந்து தெளிவுபடுத்தணும்ன்றக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். எனக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவரை பற்றி தப்பாக சொல்லி
எங்களையும் அவருக்கு எதிராக திருப்ப முற்பட்டார்கள். உங்களுக்கு தெளிவாக தெரியும், நாங்கள் வந்து யாருக்குமே ஆதரவு கிடையாது. அதே சமயத்தில் யாரையும் இழிவுபடுத்தி பேச மாட்டோம். எங்களை பொறுத்த மட்டுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாருக்குன்னு வச்சு நாங்கள் வளர்ந்தாங்க. இன்றைக்குமே அந்த நன்றி கடன் எங்கள்கிட்ட இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து யார் என்ன சொன்னாலும் இந்த காதலை விட்டு இந்த காதலை போயிடும் எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அதை மண்டைக்கே ஏற்றி கொள்ள மாட்டோம். அதன் அடிப்படையில் வந்து அதுதான் நான் எல்லாரையும் பின்பற்ற சொல்றேன். இப்ப வந்து ஒரு கட்சியில தலைமை ஏற்று நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அரசியல்ல இருக்குப்பா. அரசியல் வந்து இவ்வாறான என்ன சொல்ற பயிற்சிகள் எல்லாம் பெற்றுக்கொண்டாதான் அரசியலை நிலைச்சு நிற்க முடியும். இப்ப அரசியல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா 4 பேர் 4 விதமா நான் அதை தானே இதை தானே நான் உன பதவி தானே நீ அப்படிவா நீ தான் இல்லாமன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நிதானமா இருக்கணும். என்றைக்குமே நம்ம வந்து நிதானமா இருந்தாதான் அந்த எங்கட இருந்த பொசிஷனை மட்டுமாவது காப்பாற்றி கொள்ள முடியும். நம்ம வந்து நம்மளோட தலைமையை உதறி விட்டுட்டு போனோம்னா இருக்கிறதும் இல்லை, வரப்போறது என்று நினைச்சு போனதும் இருக்காது. அடிப்படையில் வந்து நான் வந்து சதீஷனைய பர்சனலாக வந்து எனக்கு ஒரு அன்பு, அவரில் இருக்கிற அன்புல அந்த வீடியோ பதிவு செய்கிறேன். அண்ணா தயவுசெய்து இதோட விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய அரசியல் பணியை தொடருங்க. அது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து எந்த விமர்சனமும் இல்லாமல் நீங்க ஒரு கொள்கையோட நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உங்களுடைய அரசியல் பணியை தொடருங்க. இந்த பிரச்சனையை நம்ம திருப்பி வளர்க்க கூடாதுன்னா என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நான் உங்களோட நேரடியாக நேற்று சந்திக்க வந்தேன்னா நான் சந்திக்க முடியல. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். என்னை பொறுத்த மட்டும் 2 தரப்புலையும் ஏதோ ஒரு தவறுதலான புரிதல் அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஓகே திருப்பி நான் நீங்க ஒரு டிக்டாக் தளத்திலேருந்து பேசுறது, சார் வந்து ஒரு டிக்டாக் தளத்திலேருந்து பேசுறது, அப்படி மாறி பேசி தர்க்கம் பெருசாகி பெரிய பிரச்சனையா போய் என்ன சொல்றது 2 பேருக்குரிய மரியாதையும் தான் குறைக்கப்படும். அடிப்படையில் வந்து இதை இப்படியே கடந்து போறதா என்னை பொறுத்த மட்டும் நல்லது. என்னை பொறுத்த மட்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து யூடியூப்ல பேசின வீடியோக்குள்ள பார்த்தனா உண்மையாவே ஒரு தன்மையாக என்ன சொல்றது இவர் முன்னாள் போராளி சதீஷண்ணா மீது நல்ல மரியாதையாகத்தான் நான் தன்னுடைய பதில்களை வச்சிருந்தாரு. உண்மையாவே நான் அதை பாராட்டுறேன். இதுக்கு முதல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து சில நபர்களுக்கு எதிராக பேசும் பொழுது வந்து கடுமையாகத்தான் பேசியிருப்பார். ஆனால் முன்னாள் போராளி சதீஷ் அண்ணாக்கு எதிராக வந்து கருத்து வைக்கும் பொழுது நாகரிகமாக மிக ஒரு பண்பாக வச்சிருந்தாரு. அதிலேயே புரிஞ்சு கொள்ளுங்க, சதீஷ் அண்ணா வந்து உங்கள் மீது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுக்கிறாரு. உள்கட்சி பூசலை வந்து வெளியே சொல்லக்கூடாது. அதன் அடிப்படையில் வந்து மேலோட்டமாக தான் இந்த தகவலை உங்களுக்கு இது என்ன சொல்றது இந்த வீடியோ பதிவாக செஞ்சுக்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் கட்சிகள்ல, ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வேற கட்சிகள்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் போய்கொண்டிருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி அண்ணா சதீஷ் அண்ணாக்கும் எம்பி அர்ஜுனாக்கு இடையில என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த வீடியோ பதிவை செஞ்சு நான் நிச்சயமாக யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்காக இல்லை, நிச்சயமாக எதுவுமே பிரச்சனைகள் பெருசாக போயிடக்கூடாதுன்ற அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை செஞ்சு நான் நிச்சயமாக யாருக்காவது இந்த வீடியோவில் விமர்சனங்கள் இருந்தால் நாகரீகமான விமர்சனத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.